குமரியில் விநாயகர் கோயில் நிர்வாக பிரச்சினையில் தனக்கு எதிரான கிராமத்தினரை பழிவாங்க மாவட்டத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வழிபாட்டு தலங்களுக்கு கடிதங்கள் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த பூசாரியும் தனியார் வங்கியின் மேலாளருமான பட்டதாரி இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் உள்ள மசூதி, சின்னமுட்டம் புனித தோமையார் ஆலயம் மற்றும் மயிலாடி ரிங்கில் தவுபே கிறிஸ்தவ தேவாலயம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழிபாட்டு தலங்களுக்கு கடந்த சில தினங்களாக கடிதம் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் மர்ம நபரால் விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் இந்த வழிபாட்டு தலங்களில் சோதனை செய்த பொழுது வெடிகுண்டுகள் எதுவும் சிக்கவில்லை. இந்த வழிபாட்டு தலங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட கடிதங்கள் அனைத்தும் கன்னியாகுமரி அருகே புவியூர் பகுதியிலிருந்து வந்ததாக போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின்படி 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கடிதம் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபரை தேடி வந்தார்கள். இந்நிலையில் 10க்கும் மேற்பட்ட வழிபாட்டு தலங்களுக்கு கடந்த சில நாட்களாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த புவியூர் பகுதியை சேர்ந்த MSc பட்டதாரி இளைஞரும் அந்த பகுதியின் விநாயகர் கோயிலின் பூசாரியும் நாகர்கோயில் பகுதியில் தனியார் வங்கியில் மேலாளராகவும் பணிபுரிந்து வரும் 34 வயது கதிரேஷ் என்பது தெரியவந்தது. அவரை கன்னியாகுமரி தனிப்படை போலீசார் கைது செய்தனர். பிடிபட்ட இளைஞரிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் புவியூர் பகுதியில் அமைந்துள்ள விநாயகர் கோயிலில் நிர்வாகம் செய்வது தொடர்பாக கதிரேஷுக்கும் ஊரில் உள்ள ஒரு தரப்பினருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆத்திரமடைந்த கதிரேஷ் தனக்கு எதிராக உள்ளவர்களை பழிவாங்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி புவியூர் பகுதியில் வசிப்பவர்களின் பெயரில் குமரி மாவட்டத்தில் உள்ள மசூதிகள், தேவாலயங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட கோயில் பூசாரி மீது கன்னியாகுமரி காவல் நிலையத்தில் 3 வழக்குகள், 5 கிராமம் காவல் நிலையத்தில் 1 வழக்கு, தென்தாமரைக்குளம் காவல் நிலையத்தில் 1 வழக்கு, கோட்டார் காவல் நிலையத்தில் 1 வழக்கு, வடசேரி காவல் நிலையத்தில் 2 வழக்கு, தக்கலை, குளச்சல் காவல் நிலையத்தில் தலா 1 வழக்கு என 4 பிரிவுகளில் 11 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு கோவில் நிர்வாக பிரச்சினைக்காக தங்கள் ஊரில் உள்ளவர்களை பழிவாங்கும் நோக்கத்தில் குமரி மாவட்டத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வழிபாட்டு தலங்களுக்கு கோவில் பூசாரி வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் குமரி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதால் வழிபாட்டு தலங்களுக்கு செல்பவர்களும் பொதுமக்களும் நிம்மதி அடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.